மரியமின் குமாரர் மசி ஓர் இறை தூதரை அன்றி வேறில்லை. இப்போ அல்லாஹ் அடுத்த சாப்டர் அல்லாஹ் சொல்கிறான், ஆர்குமெண்ட் வைக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அவருக்கு முன் இறை தூதர்கள் பலர் சென்றிருக்கிறார்கள். பைபிளில் எத்தனை இறை தூதர்கள் இருக்காங்க? அப்போ உங்களுக்கு ஒன்றும் இறை தூதர் பூசு கிடையாதல்ல, அப்புறம் எதுக்கு திடீர்னு இவரை மட்டும் அல்லாவுடைய மகன்கிறீங்க? அற்புதம் உங்களுக்கு பூசா? மூசா நபி கடலில் பிளக்கலையா? கைத்தடி போட்டு பாம்பு வரலையா? தவளை, ரத்தம், எவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு. என்னமோ திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி ஒருத்தர் வந்து திடீர்னு இந்த மாதிரியான அற்புதங்கள்லாம் நிகழ்த்தலாம்? என்ன டுமில் விடுறீங்களா? அல்லா தான் கேட்குறேன். ஏண்டா முன்ன பின்ன ரசூல் எப்படி இருப்பார்னு பார்த்ததே இல்லையா? இவர் ரசூல் மாதிரி நடந்துக்கிறாரா, அல்லா மாதிரி நடந்துக்கிறாரு? உங்களுக்கு புரியலையா? கன்ஃபியூஸ் ஆகிட்டீங்களா? தாவூத் நபி கூட இருந்தவங்க தான் நீங்கள், மூசா நபி கூட இருந்தவங்க தான் நீங்கள். ஏன் டுமில் விடுறீங்க? அல்லா சொல்கிறான். என்ன அப்போது இவங்களுடைய மெயின் ஆர்குமெண்ட் என்னென்னா, அவருக்கு முன்னாடி பல இறைத்தூர்கள் இருந்தாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல லூக்காவில், ஓய்வு நாளில் செய்யாததை ஏன் செய்கிறீங்க அப்படின்னு அவரே என்ன சொல்கிறாரு? இதுக்கு முன்னாடி தாவீது செஞ்சார், அந்த டைமில் அதை நீங்கள் பார்க்கலையாங்கிறார். அதாவது நானும் தாவீதும் அதே கேட்டகரி தான். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தாவூத் நபி இது முன்னாடி இருந்தார், பார்க்கலையா? ஏன்னா புதுசாக பார்க்குறீங்களா ரசூல் எப்படி இருப்பாங்க தெரியாதா? அடுத்த ஆர்குமெண்ட் வைக்கிறோம். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ரசூல் உங்களுக்கு புதுசு கிடையாது. இது ஆர்குமெண்ட் நம்பர் 1, ஈசா நபி கடவுள் இல்லைங்கிறதுக்கு. ஆர்குமெண்ட் நம்பர் 2, அவருடைய அன்னை வாய்மையுள்ள ஒரு பெண்மணி ஆவார். அவங்க உண்மையாக பேசக்கூடியவங்க. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? பொய் சொல்லுவாங்க, அவங்க மோசடி பண்ணுவாங்கன்னு ஏதாவது ஆர்குமெண்ட் உங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி ஒப்பீனியன் இருக்கா? கிறிஸ்தவர்களை பார்த்து எல்லாம் கேட்குறேன். இல்லை அவங்க ஸ்டேட்மெண்ட் என்ன? பைபிளை பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அதாவது அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது சொல்கிறாங்களா, ஆயிஷாலையும் வந்து சிறுமியை கல்யாணம் பண்ணுறது செல்லாதுன்ட்டு. நீங்களாம் நம்மளெல்லாம் கலாய்க்கிறத விட்டு மரியம் அலைஹிஸ்ஸலாம் பாருங்கள், சரியா? இங்கே எங்கள் ஆர்குமெண்ட்லாம் பார்க்காதுங்க. கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் இங்கே இருந்தாங்க, என்ன வயசில் அவங்களுக்கு நிச்சயம் நடந்தது, அது இன்றைக்கும் அல்லாவுடைய சரியத்தில் இம்ப்ளிமெண்ட்டாக இருக்குது. ஆனால் இந்தியாவுடைய சரியத்தில் அது இல்லை. அதனால் ஃபாலோ பண்ண முடியாது. ஆனால் ஹலால். புரியுதா? பொன் வயசுக்கு வந்துட்டால் அந்த பெண் கல்யாணத்துக்கு எலிஜிபிள். இது இஸ்லாம் சொல்லுது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களும் அதான் சொல்கிறாங்க. அந்த டெல்லி கணேஷோடைய அப்பா ஒரு டெல்லி கணேஷ் இன்டர்வியூ அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா கல்யாணம் ஆகும்போது 13 வயசு, அவருக்கு 8 குழந்தைங்க. 8 குழந்தைங்க. ஒரு தாய்க்கு, இன்னொரு தாய்க்கு ஒரு 5 குழந்தைய ஏதோட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போய் அவர் ஹாஸ்பிட்டல்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி நான் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. சரி, அப்போ அந்த அளவுக்கு, அதாவது நான் சொல்கிறது என்னென்னா, இந்த இளவயது திருமணங்கள்ங்கிறது எல்லா மதத்துலையும் இருக்குது. இந்து மதத்துலேயும் இருந்திருக்கு, கிறிஸ்தவத்துலேயும் இருந்திருக்கு. ரசூல்லா மட்டும் இவங்க வந்து இது பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம்? ஐயோ ஓடுறது. பேசுங்க பாஸ், வாங்க பைபிளே வச்சு பேசுங்க. நீங்கள் குரானை மட்டும் ரசூல்லா மட்டும் காமிச்சு இது பண்ணுறீங்க. சரி தப்புன்னு எது தீர்மானம் பண்ணுறது நீங்கள் பண்ண முடியாது. அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் தான் முடிவு பண்ணுவாங்க. நீ யார் சொல்கிறதுக்கு? நீங்கள் சரின்னு நினச்சி வச்சுருக்கிற லிஸ்ட்டு ஏகப்பட்டது இருக்குது. அது வேண்டாம் நமக்கு. அப்போ இங்கே அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க வாய்மையுடையவர்களாக இருந்தாங்க. அப்போ அல்லாஹ் சொல்கிறான், இந்த பைபிளில் வருது, அவங்க சொல்கிறாங்க, அவர்கள் கூடி வாழும் முன் மரியால் கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அடுத்த பாயிண்ட், இதுதான் மேஜர் பாயிண்ட். அவர் தூய ஆவியினால் கருவுற்றிருந்தார். அவருக்கு கரு யார் மூலமாக உண்டாச்சான்? பரிசுத்த ஆவியினால் உண்டாச்சு. பரிசுத்த ஆவி யார்? ஜிப்ரில் இஸ்லாம். இதே தானே குரான் பேசுது. மரியம் ஆல் இம்ரானில் இதுதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கரு உண்டானது காரணம் யார்? ஜிப்ரில் இஸ்லாம் தான் வந்தாங்க. அவங்க தான் இது பண்ணாங்க. அவர் கணவர் யோசேப் நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கி விட திட்டமிட்டார். கரு அடைஞ்ச உடனே அவருடைய கணவர் என்ன பண்ணுறாரு? வேற ஒரு இடத்துல கொண்டு போய் மரியம் அலைஹிஸ்ஸலாமை வச்சுக்காங்க. ஏன்னா டெய்லி வந்து கரிச்சு கொட்டுவாங்க அந்த ஊர்க்காரங்க. குரான்லேயே அதே வருதா? வெளியே ஒரு இடத்துல போனாங்க, பேரிச்சி மலத்தை பிடிச்சி உழுக்குனாங்க. பைபிள் மாரி தானே அது. என்ன பாஸ் உங்களுக்கு பிரச்சனை? பைபிளையும் குரானையும் கலந்து ஏற்றுக்கிறதுக்கு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, அவர் இவ்வாறு சிந்தித்து கொண்டிருந்த போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, அதாவது யூசுப் அவங்களுக்கு, யோசப்பே, தாவீதின் மகனே
தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம், ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியினால்தான். நீங்கள் சந்தேகப்படாதீங்க, உங்கள் மனைவி மேலே உள்ள நடத்தையில் சந்தேகப்படாதீங்க. ஏன்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனது எப்படி அப்படின்னா பரிசுத்த ஆவியினால் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா? பைபிளில் வசனம் வருது. சரியா? அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார், அவருக்கு இயேசு என பெயரிடுவீர், ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார். இவங்க சொல்கிறது என்ன? இயேசு வருவார், சிலுவையில் அறையப்படுவார், அவர் செத்துட்டார்னா அதுக்கு முன்னாடி உலகத்தில் வந்தவங்களுடைய எல்லா பாவமும் காலி, அவருக்கு அப்புறம் வர்றவங்களுடைய எல்லா பாவங்களும் காலி. இது எங்கே இருக்குது? அவர் என்ன சொல்கிறாரு? இவர் வந்து பாவங்கள்லேருந்து மீட்டெடுப்பார். எப்படி மீட்டெடுப்பார்? செய்யாதீங்கப்பா, நாசமாக போகாதீங்க, அதுதானே சொன்னார். எப்படி மீட்டெடுத்தாருன்னு பைபிளில் இருக்குது. ஏன்னா பைபிளை பற்றியே ஒரு பாடம் நடத்துவோம். ஈசா நபி பைபிளில் என்ன பண்ணாருங்கிறதே பாருங்க. அதனால தான் ஜாக்கிர் நாயக் சேலஞ்ச் பண்ணுவார். ஒரு வசனம் நீங்கள் பைபிள்லேருந்து காட்டுங்க ஈசா நபி அல்லான்ட்டு, நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறேன். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார், அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவார் என்று இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை நிகழ்ந்தது. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு பேர், அதாவது ரசூலுல்லாஹ்க்கு 4 பேர் 5 பேர் இருக்கிற மாதிரி இவங்களுடைய பேர் இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார். இவங்க என்ன பண்ணிட்டாங்க? கடவுள் நம்முடன் இருக்கிறார்னா அப்போ கடவுளுடைய பிள்ளை, நான் உங்க கூட இருக்கிறேன், நீ தைரியமாக இரு அப்படின்னா அவனுக்கு அதுக்கு மீனிங் வந்து இதுவா? இவருடைய அப்பாங்க, அதனால தாங்க அப்படி சொன்னார், நான் உனக்கு இருக்கேங்க, நான் தைரியம். எவ்வளோ மோசமான புரிதல் இது! அதெல்லாம் மறுபடியும் இது ஈசா நபி சொல்கிறாங்க. யூசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அவங்க போய் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கர்ப்பமானது நான் வந்து சந்தேகப்படலை, உங்கள் நடத்தை மீது நாங்கள் சந்தேகப்படலை, நான் உங்களை ஏற்றுக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இது வந்து உங்களுடைய குழந்தைங்கிறது எனக்கு தெரியும், ஆனால் இதுக்கு அப்பாவே கிடையாதுங்கிறதும் எனக்கு தெரியும். கஷ்டம் தானேங்க கல்யாணம் பண்ணும்போது ஒரு குழந்தையோட அடாப்ட் பண்ணும்போது, அதுவும் அந்த குழந்தைக்கு இன்னார் அப்பான்னு தெரிஞ்சு பழைய அப்பா செத்துட்டாருன்னா கூட ஓகே, சரியா? அப்போ இதை விதவை பழைய குழந்தையோட அடாப்ட் பண்ணுறது இது ஊர் உலகத்தில் நடக்கும். அப்பாவே இல்லைன்னு மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிளைம் பண்ணுறாங்க. இன்றைக்கி இந்த கிளைம் யாராவது பண்ணோம்னா அவங்கள யாரும் ஒத்துக்க மாட்டோம். மரியா தம் மகனை பெற்றெடுக்கும் வரை யோசேப்பு அவரோடு உறவு கொள்ளவில்லை. யோசேப்பு அம்மகனுக்கு இயேசு என்று பெயரிட்டார். யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அந்த குழந்தைக்கு யோசேப்பு அப்படின்னு பெயரிடுறாரு. இந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் மரியம் அலைஹிஸ்ஸலாமை பாதுகாக்கிறார். அவரோட திருமண உறவில் அவங்க எடுக்கலை. இவங்க கல்யாணம் ஆகும்போதே ஒரு கை குழந்தை, கன்னி பெண் பெற்றெடுத்து குர்ஆன் அதுதான் சொல்லுது. அப்போது மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருக்கணும்ல, இந்த குழந்தை வந்து கடவுளுடைய குழந்தை. இருக்கிறதுலே யாருங்க பெருமையாக பேசுவாங்க? என் குழந்தை இப்படிப்பட்ட குழந்தைன்ட்டு ஊரில் இருக்கிறவங்க ரோட்டில் வர போகிறவங்க சொல்லுவாங்களா? 324 வருஷம் கழித்து ஒரு மீட்டிங் உட்கார வச்சு சொல்லுவாங்களா? என் குழந்தை தெய்வீக குழந்தைன்ட்டு தாய் தானே எங்கள் கிளைம் பண்ணோம். அது எவ்வளோ பெரிய கிளைமு! அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான் புரியுதா? இவங்க உண்மை பேசுகிறவங்கன்ட்டு அவ்வளோதான், வேறு எதுவும் பேசலை. இவங்க பேசின உண்மைகள்லாம் போய் பைபிளில் பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இவங்க பேசுனது உண்மைப்பா, அவ்வளோதான்ப்பா. என்னென்ன உண்மை? போய் பைபிளில் பாரு. இவங்க சொல்கிறாங்க இவர் தான் வந்தார், ஜிப்ரீல் தான் வந்தார், இதே சூறா அப்படியே அங்கே இருக்கும். அதனால தான் நஜ்ஜாஷி அழுகுறார். இது அதே இடத்துலேருந்து வந்த சூறா. நஜ்ஜாஷி ஏன் அழுகுறாரு தெரியுமில்ல? அதை படிக்க சொல்கிறாருல. ஈசா நபியை பற்றி நீங்கள் சொல்கிற டீட்டெயில் கரெக்டு. ஏன்னா குழப்பத்தில் எங்களுடைய உலமாக்கள் வச்சுருக்காங்க. கடவுளுங்கிறாங்க, மனுஷங்கிறாங்க, என்னடா அது ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இது ஆர்கியூமெண்ட் நம்பர் 3 அல்லாஹ் சொல்கிறது. ஒன்று, ஈசா நபியே சொல்லிட்டாரு. ரெண்டாவது, பைபிளில் தூதர்கள் புதுசு கிடையாது. புரியுதா? மூணாவது ஆர்கியூமெண்ட்டு, அவங்க அம்மா உண்மை பேசுகிறவங்க. இதை 3ஐயும் வெரிஃபை பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறமும் உங்களுக்கு கிளியர் ஆகலையா பாருங்கள்.